8th Maths Chapter 3 Exercise 3.9ல 8th sum பார்க்கலாம். Draw the graph of the following equation. First sum வந்து x is equal to minus 7 கொடுத்துருக்காங்க. Second sum y is equal to 6 கொடுத்துருக்காங்க. First நம்ம x is equal to minus 7 draw பண்ணலாம். x வந்து என்னதுன்னா minus 7. இது வந்து x axis. x axisல minus 7 எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. சரிங்களா? ஆனால் y நம்மளுக்கு கொடுக்கல. x மட்டும் minus 7. அப்போ y வந்து ப்ளஸ் 1 இருக்கலாம், ப்ளஸ் எதுனால இருக்கலாம். -1 -2 -3 எந்த வேல்யூலாம் இருக்கலாம். ஆனால் எக்ஸ் வந்து நம்மளுக்கு -7 இந்த பாயிண்ட் தான். அப்போ இதிலேருந்து நான் பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இதுதான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -7 இதுக்குள்ளே ஆன்சர். சரிங்களா? ட்ரா பண்ணியாச்சு. இது இங்கே என்னதுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -7. செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? செகண்ட் சம் வந்து y is equal to 6. இப்போ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் என்னது இது, ஒய் ஆக்சிஸ் ஈக்குவல் டு வந்து 6. அப்போ இதுதான் 6. நம்மளுக்கு ஒய் வந்து 6 ஒய் இஸ் ஈக்குவல் டு 6 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வந்து எதுனா இருக்கலாம், +1 +2. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1. இதுதான் ஒய் ஆக்சிஸில் ஒய் இஸ் ஈக்குவல் டு 6. இதுதான் ஒய் ஆக்சிஸ். சரியா? பெர்பெண்டிகுலராக இருக்கிறது ஒய் ஆக்சிஸ். இங்கே ஒய் இஸ் ஈக்குவல் டு 6 நம்மளுக்கு இங்கே இருக்குது. எக்ஸ் வந்து எதுனாலும் இருக்கலாம், +1 +2 +3, அதுவே -1 -2 -3. நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஒய் மட்டும் 6 கொடுத்துருக்காங்க. அதனால் நான் இங்கே ஸ்கேல் வச்சு இப்படி பேரலாக ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். இது வந்து என்னென்னா ஒய் ஈக்குவல் டு 6. இதுதான் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். இது வந்து 8th சம்க்குள்ள ஆன்சர். சரிங்களா? அடுத்தது 9th சம். ட்ரா த கிராஃப். ஃபர்ஸ்ட் வந்து y is equal to -3x, செகண்ட் வந்து y is equal to x - 4, தேர்ட் வந்து y is equal to 2x + 5 கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சம்மாக செய்யலாம். இப்போ 9th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா y is equal to -3x ஈக்குவேஷன் கொடுத்து இதை ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு பாயிண்ட் ஒன்றும் குறிக்கலை. கிராஃபில் ட்ரா பண்ணால் நமக்கு பாயிண்ட் வேணும். ஃபர்ஸ்ட்டு நான் இப்போ இந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன். y is equal to -3x. ஃபர்ஸ்ட் வந்து புட்டு x is equal to 0 வைக்கிறேன். புட்டு x is equal to 0னா y-உடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். சரியா? y is equal to அப்போ y என்ன வரும்? புட்டு -3 × 0 0. அப்போ y is equal to 0. therefore ஒரு பாயிண்ட் கிடைச்சதுலேருந்து therefore 0, 0 is a point. அதே மாதிரி புட்டி அடுத்தது வந்து x is equal to 1ன்னு வைக்கிறேன். x is equal to 1ன்னா y is equal to -3 × 1 என்னது -3. இப்போ y-உடைய வேல்யூ என்னது -3. அப்போ எத்தனை பாயிண்ட் x பாயிண்ட் என்னது 1, -3 is a பாயிண்ட். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நான் கிராஃபில் குறித்து இந்த லைன் வரைகிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது 0, 0. எக்ஸும் 0, ஒய்யும் 0. அப்போ இது என்னது ஆர்ஜின் தான் 0, 0 வரும். அப்போது அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸு வந்து 1 +1. அப்போ எக்ஸ் வந்து 1 இங்கே இருக்குது. ஒய்க்கு நேராக என்ன இருக்குது? -3 இருக்குது. -3 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போது இதுதான். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி நான் ட்ரா பண்ணுறேன். இந்த லைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ ஒய் ஈக்குவல் இந்த ரெண்டு பாயிண்ட் ஜாயின் பண்ணி இருந்துச்சு. இந்த லைன் தெரியுன்னா ஒய் ஈக்குவல் டு -3x. சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட்டு சம் உள்ளது. 9th சம்மில் ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்தது செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா y is equal to x - 4 கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கும் புட்டி x is equal to 0ன்னு வைக்கிறேன். புட்டி x is equal to 0ன்னா y is equal to 0 - 4, y is equal to என்னது -4. இப்போ y-உடைய வேல்யூ வந்து -4. அடுத்தது வந்து x is equal to நான் 1ன்னு வைக்கிறேன். அடுத்த வேல்யூ வந்து புட்டி x is equal to 4ன்னு வைக்கேன். அப்போது y-உடைய வேல்யூ என்ன வரும்? y is equal to 4 - 4 என்னது 0. y is equal to 4 - 4 0. இங்கே ஒரு பாயிண்ட் கிடைக்கும். என்னது 0, -4 is 0, -4 is a பாயிண்ட். அடுத்ததில் வந்து 4, 0 is a பாயிண்ட். இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நான் ட்ரா பண்ணி ரெண்டு பாயிண்ட்டையும் குறித்து நான் ட்ரா பண்ணுறேன்.
ஃபர்ஸ்ட் வந்து 0 0ல் வந்து -4 y ஆக்சிஸ் என்னதுன்னா -4 எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது சரிங்களா 0, -4 இஸ் எ பாயிண்ட். அடுத்தது வந்து 4, 0 இஸ் எ பாயிண்ட் சரிங்களா. x ஆக்சிஸ் வந்து 4 y ஆக்சிஸ் வந்து 0 அப்போ இதே தான் இங்கே வந்து நான் இந்த பாயிண்ட் என்ன கொடுக்கேன்னா 0, -4 இங்கே வந்து 4, 0 இந்த ரெண்டு லைனையும் நான் சேர்த்து ட்ரா பண்ணுறேன். அப்போ இதோட இந்த ஈக்குவேஷன் வந்து y = x - 4 இதுதான் நம்மளுக்கு ஆன்சர் சரிங்களா. இந்த ஈக்குவேஷன் நம்ம ட்ரா பண்ணியாச்சு y = x - 4. இது வந்து எத்தனாவது சம்னா செகண்ட் சம் 9th செகண்ட் சம். அடுத்த தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா y = 2x + 5. ஃபர்ஸ்ட்டு நான் என்ன வைக்கிறேன்னா x = -1 வைக்கிறேன். அப்போது y = என்ன வரும்னா 2 × -1 + 5 இப்போ -2 + 5 என்னதுன்னா 3 y = 3 வருது. அப்போ என்னது x therefore -1, 3 is a point. அடுத்தது வந்து புட்டு x = -2ன்னு வைக்கேன். x = -2னா y = 2 × -2 + 5 இப்போ -4 + 5 = +1 y = 1. அப்போ therefore -2, 1 is a point. இந்த பாயிண்ட் ரெண்டையும் நம்ம குறிக்கிறோம். ரெண்டு பாயிண்ட் இருக்குது இங்கே -1, 3 is a point, -2, 1 is a point. இந்த ரெண்டு பாயிண்டையும் குறிக்கலாம். ஃபஸ்ட்டு -1, 3 -1 x ஆக்சிஸில் -1 y ஆக்சிஸில் 3 எங்கே இருக்குது இங்கே இருக்குது. அடுத்தது வந்து -2, 1 x ஆக்சிஸில் -2 அடுத்தது y ஆக்சிஸில் 1 இங்கே இருக்குது சரிங்களா. ரெண்டுமே தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. இது வந்து நம்ம எழுதிக்கிறோம். ரெண்டு -1, 3 இங்கே வந்து -2, 1 ரெண்டு பாயிண்ட்டையும் சேர்த்து ட்ரா பண்ணுறேன். லைன் ட்ரா பண்ணுறேன். இந்த லைன் பண்ணது y = 2x + 5 இதுதான் தேர்ட் சம்குள்ள ஆன்சர் சரிங்களா. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த 10th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே டேபிள் எக்ஸுடைய வேல்யூ ஒன்று கொடுத்துருக்காங்க, 0 கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுக்கல, நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இங்கே மிஸ்ஸிங் வேல்யூ எக்ஸுடைய வேல்யூ ஒய்யுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்கே ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இதில் இங்கே எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, இங்கே ஒய் வேல்யூ கேட்டிருக்காங்க, இங்கே ஒய் வேல்யூ கொடுத்துருக்காங்க, எக்ஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. இதே மாதிரி நம்ம 3 சம் செய்யலாம். ஏ சம்மில் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சொல்யூஷன் பார்க்கலாம். இதுதான் சம். y = x + 3 இங்கே வந்து எக்ஸ்க்கு ஃபஸ்ட்டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. இஃப் x = 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ y = 0 + 3 என்னது y = 3 ஒய்யுடைய வேல்யூ நம்மளுக்கு வந்து 3. அடுத்தது வந்து y = 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே y = x + 3ல் y வந்து 0 இல்லையா, எக்ஸுடைய வேல்யூ x + 3 = 0. இப்போ x = என்னது -3, எக்ஸுடைய வேல்யூ என்னது -3. அடுத்த சம் பார்த்திங்கன்னா x = -2. அப்போது ஒய்யுடைய வேல்யூ என்னது x = -2. அப்போது இங்கே y = என்னது எக்ஸுக்கு பதில் நம்ம -2 + 3. அப்போது y = 1 சரிங்களா. அடுத்த சம் வந்து அடுத்தது வந்து நம்மளுக்கு y = -3ன்னு கொடுத்துருக்காங்க. y = -3னா நம்மளுக்கு x + 3 = -3. இப்போ x = -3 × -3 என்னதாகும் x = -6. இப்போ இந்த வேல்யூலாம் இந்த பாக்ஸில் போட்டுடலாம். ஒய்யுடைய வேல்யூ x = 0ங்கும்போது ஒய்யுடைய வேல்யூ 3, x = -3ங்கும்போது y = 0ங்கும்போது x வந்து -3.
அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2ங்கும்போது ஒய்யுடைய வேல்யூ 1. அடுத்து ஒய் இஸ் ஈக்குவல் டு -3ங்கும்போது எக்ஸுடைய வேல்யூ -6. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்து டி சம் 2x + y -6 ஈக்குவல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சொல்யூஷன் பார்க்கலாம். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதிலேருந்து ஒய்யுடைய வேல்யூ கண்டுபிடிப்போம். எக்ஸ் இருக்கிற இடத்துல 0 போட்டால் 2 × 0 + y -6 இஸ் ஈக்குவல் டு 0. 2 × 0 அப்போ y -6 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ y இஸ் ஈக்குவல் டு 6. ஒய்யுடைய வேல்யூ என்னது 6. அடுத்தது வந்து y இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ y இஸ் ஈக்குவல் டு 0னா 2 × 2x + 0 -6 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது 2x இஸ் ஈக்குவல் டு 6, x இஸ் ஈக்குவல் டு 6/2 என்னது 3. x இஸ் ஈக்குவல் டு என்னது 3 வரும். சரிங்களா? அடுத்த சம் வந்து எக்ஸோட வேல்யூ வந்து -1 கொடுத்துருக்காங்க. x இஸ் ஈக்குவல் டு -1ன்னா y வேல்யூ 2 × -1 + y -6 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 2 × -1 -2 + y -6 இஸ் ஈக்குவல் டு 0. -2ஐயும் -6ஐயும் ஆட் பண்ணால் y -8 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ y இஸ் ஈக்குவல் டு +8. அடுத்தது வந்து x இஸ் ஈக்குவல் டு y இஸ் ஈக்குவல் டு -2 கொடுத்துருக்காங்க. y இஸ் ஈக்குவல் டு -2னா 2x + -2 yக்கு பதில் நம்ம -2 போடுறோம். -6 இஸ் ஈக்குவல் டு 0. 2x இஸ் ஈக்குவல் டு -2ஐயும் -6 ஆட் பண்ணால் -8 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ 2x இஸ் ஈக்குவல் டு 8, x இஸ் ஈக்குவல் டு 8/4. அப்போ இங்கே x இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 2 வரும். சரிங்களா? இப்போ ஆன்சர் x இஸ் ஈக்குவல் டு 0ன்றுங்கும்போது ஒய்யுடைய வேல்யூ 6, y இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது எக்ஸுடைய வேல்யூ 3, x இஸ் ஈக்குவல் டு -3 இருக்கும்போது ஒய்யுடைய வேல்யூ 8, x இஸ் ஈக்குவல் டு y இஸ் ஈக்குவல் டு -2 இருக்கும்போது எக்ஸுடைய வேல்யூ 2. இதான் ஆன்சர். சாரி, இந்த சம்மில் இங்கே கீழே 2 வரும், இங்கே எக்ஸுக்கு வந்து 4 வரும். 2 4s are 8. x இஸ் ஈக்குவல் டு 4. இங்கே மாற்றிக்கிடுங்க. x இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும்னா 4 வரும். இதான் ஆன்சர். இந்த சி சம் பார்க்கலாம். இப்போ இந்த சி சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு 3x + 1ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸுடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. ஒய்யுடைய வேல்யூலாம் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் x இஸ் ஈக்குவல் டு -1ன்னு வச்சா y இஸ் ஈக்குவல் டு 3 × -1 + 1. அப்போது -3 + 1 இஸ் ஈக்குவல் டு -2. y இஸ் ஈக்குவல் டு என்னது -2 வரும். அடுத்தது வந்து x இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வைக்கிறேன். x இஸ் ஈக்குவல் டு 0னா இங்கே கொடுத்துருக்காங்க. x இஸ் ஈக்குவல் டு 0னா y இஸ் ஈக்குவல் டு 3 × 0 + 1. அப்போது y இஸ் ஈக்குவல் டு 3 × 0 0. அப்போது y இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 1 வரும். ஒய்யோட வேல்யூ 1. அடுத்தது x இஸ் ஈக்குவல் டு 1. x இஸ் ஈக்குவல் டு 1ன்னா y இஸ் ஈக்குவல் டு 3 × 1 + 1. அப்போ 3 + 1 என்னது 4. அப்போ y இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னது 4. அடுத்தது x இஸ் ஈக்குவல் டு 2. அப்போது y இஸ் ஈக்குவல் டு 3 × 2 + 1. 3 2s are 6 + 1 என்னது 7. அப்போ y இஸ் ஈக்குவல் டு 7. தான் ஆன்சர். இப்போது நம்மளுக்கு x இஸ் ஈக்குவல் டு -1ன்னு இருக்கும்போது நம்மளுக்கு ஒய்யுடைய வேல்யூ வந்து -2, 0 இருக்கும்போது ஒய்யுடைய வேல்யூ 1, 1 இருக்கும்போது ஒய்யுடைய 4, 2 இருக்கும்போது ஒய்யுடைய 7. தான் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.